சுவாமி இந்த சீட்ல வந்து உட்காந்தீங்கல்ல, உட்கார்ந்த உடனே 2 பேர் கத்துனாங்க. 2 பேர் ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு கத்திக்கிட்டு அதுவும் கீழ விழுந்தாங்க. அடுத்தது ஒண்ணு வந்து கத்துனாங்க. அது பார்த்தா பேயின்றீங்க. பேய் இருக்கா? இருக்குன்னு நான் சொல்லுறேன். நீங்க உங்களோட கேள்வி முன்னாடி கடவுள் இருக்கானே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு தேடி தேடி அலையிறோம் அவ்வளவுதான். அதுதாண்டி நீங்க இந்த ஆன்மா பேய்ன்னு இருக்கா சொல்லி இருக்கான்னு சொல்றீங்களே, இது வரைக்கும் இருக்கா? தேடிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்ல ஏதாவது கிடைக்கலல்ல. புரியுதா? நீங்க பாக்குற அந்த ஆவிய, ஆன்மாவை எங்களால பார்க்க முடியல. அது வந்து அதுக்காக தான் தேடுறோம். அது கண்ணுக்கு தெரியாதுல்ல. நானா கூப்பிட்டு ஆடுன்னு சொன்னேன்? நான் கூப்பிட்டு ஆடுன்னு சொன்னேனா? இல்ல நான் உடம்புல இருக்கிறத வெளியில கொண்டுட்டு வான்னு சொன்னேனா? இல்ல இந்த குழந்தைங்களாம் வந்து கேள்வி கேட்பாங்கம்மா நீ வாமா என்ன ஊருன்னு கூட எனக்கு தெரியலடி அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்து ஆடுன்னு சொன்னேனா? கிடையாது. அடுத்து இன்னொரு குழந்தை ஆடுனுச்சுன்னு சொன்னேன். அந்த குழந்தை அம்மா இங்க தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். புரியுதா? இந்த மக்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தை உடம்புல இருக்கக்கூடிய ஒரு புரியுதா? அதுவும் ஒரு ஆன்மாவோட சக்தி தான். அதையும் சொல்றேன் கேளு. அதுவும் ஒண்ணு சாமி நான் சொல்லல. அது உடம்புலயும் இருக்கிறது ஒரு ஆன்மா. புரியுதா? அந்த ஆன்மா துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆடணும் பாடணும்னு துடிக்குது. அந்த பொண்ணை போட்டு கசக்கி எடுக்குது.